மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சாரத்துக்காக திருநெல்வேலி சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமிக்கு பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வீட்டில் 108 வகையான சைவ விருந்து வழங்கப்பட்டது. தேனி மாவட்டம் போடி அருகே நாம் தமிழர் கட்சி சார்பில் மாடுகளை வனப்பகுதிக்கு அழைத்துச் செல்லும் போராட்டம் நடந்தது. தடையை மீறி கால்நடைகளை வனத்துக்கு அழைத்துச் சென்ற சீமான் உள்ளிட்ட 5 பேர் மீது வனத்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். மேலும் வனத்துக்குள் சென்ற அனைவர் மீதும் வழக்கு பதியப்படும் என தெரிவித்தனர். எனது எழுச்சி பயணத்திற்கு செல்லும் இடமெல்லாம் மக்கள் அளித்து வரும் பேராதரவிலும் அவர்களின் அளவற்ற அன்பிலும் மிகுந்த மகிழ்ச்சியுற்றேன். மக்களின் குரலாக அவர்களில் ஒருவராக என் மீது அன்பு பாராட்டி வரும் தமிழக மக்களுக்கு நான் என்ன கைமாறு செய்யப் போகிறேன் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். பாலியல் பலாத்கார வழக்கில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் பிரதமர் தேவகவுடா பேரனும் முன்னாள் எம்பியுமான பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு பரப்பன அக்ரஹார சிறையில் 155228 என்ற கைதி எண் ஒதுக்கப்பட்டுள்ளது. சிறையில் தினமும் 8 மணி நேரம் வேலை பார்க்க வேண்டும். அதற்கு தினசரி கூலி 524 ரூபாய். சிங்கப்பூரிலிருந்து சென்னைக்கு புறப்பட தயாராக இருந்த ஏர் இந்தியா 349 என்ற விமானத்தில் திடீர் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. வழக்கமான நடைமுறைகள் முடிந்து புறப்பட இருந்த சில நிமிடம் முன்பு கோளாறு ஏற்பட்டதால் விமானம் ரத்து செய்யப்பட்டது. தமிழகத்தில் கல்வியும் சுகாதாரமும் 2 கண்கள் என முதல்வர் கூறுகிறார். ஆனால் தமிழகத்தில் 20,000 ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளது என வேலூரில் நடந்த உரிமை மீட்பு பயணத்தில் அன்புமணி சொன்னார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரைச் சேர்ந்த 4 பேர் உறவினர் இறுதிச் சடங்கில் பங்கேற்க திருத்தணிக்கு காரில் சென்றனர். திரும்பி வரும்போது ஆர்கேபேட்டை அருகே கார் புளிய மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் 3 பேர் இறந்தனர், ஒருவர் படுகாயமடைந்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் ஒரே நேரத்தில் காளியம்மன் கோவில் தேர் திருவிழா மற்றும் படவேட்டு எல்லையம்மன் தேர் விழா ஊர்வலம் என 2 தேர் ஊர்வலங்களால் குடியாத்தம் நகரம் களை கட்டியது. தேனி ஆண்டிப்பட்டியில் தேனி எம்பி தங்க தமிழ்ச்செல்வன், ஆண்டிப்பட்டி எம்எல்ஏ மகாராஜன் இடையே மோதல் ஏற்பட்டுள்ள நிலையில் ஆண்டிப்பட்டியில் தங்க தமிழ்ச்செல்வனுக்கு ஆதரவாக எம்எல்ஏ மகாராஜன் மன்னிப்பு கேட்க வேண்டும், அவர் மீது தலைமை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போஸ்டர்கள் ஒட்டியுள்ளனர். நாட்டு இன மாடுகளை மலைமேல் ஏற்றிச் செல்ல தடை என அறிவித்துள்ளீர்கள். ஆனால் அதற்கு மாற்று இடம் ஏன் அறிவிக்கவில்லை? தடை செய்தால் மீண்டும் போராட்டம் நடத்துவோம் என நாம் தமிழர் சீமான் எச்சரித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் முத்தழகுப்பட்டி புனித செபஸ்தியார் ஆலய விழா கொடியேற்றத்திற்கு சென்ற ஊரகம் மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் பெரியசாமி மேடையில் பேசிக் கொண்டிருந்த போது அவரிடம் அடிப்படை வசதிகள் செய்து தர கோரி அப்பகுதி பெண்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்திய இறக்குமதி பொருட்களுக்கு 25% வரி விதித்துள்ள அமெரிக்க அதிபர் டிரம்பிற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக நாட்டு மக்கள் அனைவரும் உள்ளூர் பொருட்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும், சுதேசி என்ற உணர்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் 7வது முறையாக திமுக ஆட்சி அமைந்திட உறுதியேற்போம் என முதல்வர் ஸ்டாலின் கட்சியினருக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நினைவிடம் நோக்கி ஆகஸ்ட் 7இல் அமைதி பேரணி நடைபெறும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். என்னையோ எனது உதவியாளரையோ ஓபிஎஸ் அழைக்கவில்லை, நான் தான் அவரை தொடர்பு கொண்டேன் என நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். ஓபிஎஸ் கடிதம் அனுப்பியிருப்பதாக கூறுவது எனக்கு தெரியாது, அந்த கடிதம் எனக்கு இன்னும் வந்து சேரவில்லை என்றார். தன்னிடம் சொல்லியிருந்தால் பிரதமரை சந்திக்க ஏற்பாடு செய்திருப்பேன் என நயினார் நாகேந்திரன் கூறியதில் எள்ளளவும் உண்மையில்லை என கூறி 2 முறை நயினார் நாகேந்திரனுக்கு மெசேஜ் அனுப்பியதை மதுரை ஏர்போர்ட்டில் செய்தியாளர்களிடம் காட்டிய ஓபிஎஸ். மாட்டுப்பொங்கல் கொண்டாடிய பரம்பரை நாங்கள், மாடுகளுக்கு போராடத் தெரியவில்லை, மேய்ச்சல் நிலம் எங்களது உரிமை என தேனி அடவுப்பாறையில் நாம் தமிழர் கட்சி சார்பில் நடைபெற்ற மலையேறி மாடு மேய்க்கும் போராட்டத்தில் சீமான் பேசினார். வெளிமாநிலத்தவரின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே சென்றால் ஒரு கட்டத்தில் தமிழகத்திலிருந்து நாம் விரட்டப்படுவோம் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் தொடர்பாக ஒரு விரிவான விவாதத்தை நடத்த ஸ்டாலின் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் வசித்து வரும் பீகார் மக்கள் 6.50 லட்சம் பேருக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டால் அது தமிழகத்தில் பெரும் தாக்கத்தை நிச்சயம் ஏற்படுத்தும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்தார். உள்ளம் தேடி இல்லம் நாடி என்ற பிரச்சார பயணத்தை தொடங்குகிறோம். விஜயகாந்த் இல்லாமல் செய்யும் முதல் பிரச்சாரம் இது என பிரேமலதா தெரிவித்தார். அரசியல் நாகரிகம், நட்பு மற்றும் அன்பின் காரணமாகவே நான் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்தேன். கூட்டணி ஆட்சியை தேமுதிக வரவேற்கிறது என்று கூறினார்.
ஓபிஎஸ் நிதானமாக அரசியல் நகர்வை நகர்த்தி இருக்கலாம். அதிமுக பாஜக கூட்டணியை பிடிக்காமல் அவர் திமுக பக்கம் போவது துரோகத்தின் வெளிப்பாடு என்கிறார் தமிழிசை சவுந்தரராஜன். பாஜக தலைவர் மீது ஓபிஎஸ் தெரிவித்த கருத்தை ஏற்க முடியாது என கூறினார். ஓபிஎஸ் தனது முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டும். அவரை சமாதானப்படுத்தி மீண்டும் கூட்டணிக்கு அழைத்து வர பாஜகவினர் முயற்சிக்க வேண்டும் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்தார். திமுகவுடன் பன்னீர்செல்வம் கள்ள உறவில் இருந்தது தற்போது வெளிப்பட்டுவிட்டது. அவரின் செயல்பாடு அதிமுகவுக்கு லாபம் என அதிமுக முன்னாள் அமைச்சர் பொன்னையன் கூறியுள்ளார். நான் திமுகவில் இணையப் போவதாக வதந்தி பரப்புகிறார்கள். ஸ்டாலினுக்கே தெரியும் நான் மானஸ்தன் தான் என்பது. என் உடலில் அதிமுக ரத்தம் தான் ஓடுகிறது. உடல் மண்ணுக்கு உயிர் அதிமுகவுக்கு என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். திருப்பத்தூர் பள்ளி மாணவன் மட்டுமின்றி மற்ற பள்ளிகளிலும் கடந்த சில மாதங்களில் நிகழ்ந்த மாணவர்களின் மர்ம மரணங்கள் குறித்து உயர்நிலை விசாரணைக்கு அரசு ஆணையிட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். பயங்கரவாதிகள் முகாம் தற்போது மீண்டும் புனரமைக்கப்படுகின்றன. இதற்கு பாகிஸ்தான் ராணுவம் உதவி செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தீரன் சின்னமலையின் வரலாற்றை பாடப்புத்தகத்தில் சேர்க்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். தமிழக மக்களுக்கு சமூக நீதி கிடைக்க அரசு உரிய இடஒதுக்கீட்டை பகிர்ந்து அளிக்க வேண்டும் என பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி கூறியுள்ளார். மாலேகான் வெடிகுண்டு வழக்கில் பிரதமர் மோடி, யோகி ஆதித்யநாத் போன்றவர்களின் பெயர்களை கூறும்படி விசாரணை அதிகாரிகள் தன்னை சித்திரவதை செய்ததாக பாஜக முன்னாள் எம்பி பிரகாஷ் சிங் தாக்கூர் தெரிவித்துள்ளார். அதிமுக பாஜக கூட்டணியை பார்த்து திமுகவினர் பயத்தில் உள்ளனர். கடந்த காலத்தில் அவர்கள் கூட்டணியில் இருந்ததை பற்றி பேச மாட்டார்கள் என முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி பேசினார். தேர்தல் நேரம் என்பதால் திமுகவினர் வீடு வீடாக வந்து மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்றார். டிசம்பர் மாதம் திருச்சியில் நடைபெறவுள்ள கள் விடுதலை மற்றும் மதுவிலக்கு மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளராக பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் பங்கேற்பார் என தமிழ்நாடு கள் இயக்க ஒருங்கிணைப்பாளர் நல்லசாமி தெரிவித்தார். வின்ஃபாஸ்ட் மின்சார கார் தொழிற்சாலை திறப்பு விழா மற்றும் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக முதல்வர் ஸ்டாலின் நாளை சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் தூத்துக்குடி செல்கிறார். கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து அனைத்து துறைகளையும் தயார் நிலையில் வைக்க கோவை, நீலகிரி, தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்ட கலெக்டர்களுக்கு பேரிடர் மேலாண்மை துறை அறிவுறுத்தியுள்ளது. வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என கூறியுள்ளது. திருநெல்வேலியில் தீரன் சின்னமலையின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி, அந்நிய படைகளுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த தீரன் சின்னமலையின் தியாகத்தையும் வீரத்தையும் போற்றி வணங்குவோம் என்றார். பாஜக பீகாரிலிருந்து தமிழகத்தில் ஆட்களை இறக்கியிருக்கிறது. இதற்கு கைப்பாவையாக தேர்தல் ஆணையம் உள்ளது என தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மாநில துணை பொதுச் செயலாளர் அப்துல் ரஹீம் குற்றம் சாட்டினார். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி நடக்க இருக்கும் மாநாட்டிற்கு பின் நல்லது நடக்கும் என முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் குரோமியம் தொழிற்சாலையில் குரோமிய கழிவுகளை அகற்ற தற்காலிகமாக ஒதுக்கிய ரூபாய் 15 கோடியை திமுக அரசு ஏமாற்றி மக்களுக்கு பட்டை நாமம் போட்டுவிட்டது என பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டினார். ஆணவ கொலையை தடுக்க சிறப்பு சட்டம் நிறைவேற்றக் கோரி வரும் 9ஆம் தேதி தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக விசிக தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கூட்டணி குறித்து எந்த கருத்தையும் தெரிவிக்க வேண்டாம். இதனை மீறி செயல்படுபவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவுக்கு முன்னாள் முதல்வர் OPS உத்தரவிட்டுள்ளார். சிதம்பரம் நடராஜர் கோயிலில் அதிக அளவில் மக்கள் தரிசனம் செய்கின்றனரா? தீட்சிதர்களால் பக்தர்களுக்கு இடையூறு ஏற்படுகிறதா என ஹைகோர்ட்டை குழு அமைத்து ஆய்வு செய்ய வேண்டும் என இந்து முன்னணி கட்சித் தலைவர் காடேஸ்வரா வலியுறுத்தியுள்ளார். தென்மேற்கு பருவமழை மீண்டும் தீவிரமடைந்த நிலையில் வால்பாறையில் உள்ள சோலையார் அணை இந்த ஆண்டில் 5வது முறையாக நிரம்பியுள்ளது. PAP பாசன விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ஆணவ கொலை செய்யப்பட்ட IT ஊழியர் கவினின் தந்தை சந்திரகுமாருக்கு 24 மணி நேரமும் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 220வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. சென்னை கிண்டியில் அமைந்துள்ள தீரன் சின்னமலை சிலையின் கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள அவரது உருவப்படத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். கோவை ஜெய்ப்பூர் இடையே வரும் 7ஆம் தேதி முதல் செப்டம்பர் 4ஆம் தேதி வரை சிறப்பு ரயில் இயக்கப்படும் என சேலம் ரயில்வே கோட்டம் அறிவித்துள்ளது.
கரூரில் காவிரி ஆற்றில் இருக்கரை தொட்டு தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்வதால் ஆற்றில் குளிக்கவும் வழிபாடு நடத்தவும் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. இதனால் முளைப்பாரி எடுத்து வந்த பெண்கள் கரையோரம் கரைத்துவிட்டு சென்றனர். திருவாரூரில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் மூலமாக 1,53,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக முதுநிலை மண்டல மேலாளர் புகாரி தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியின் ஆர்ப்பரிக்கும் நீரில் டூரிஸ்டுகள் உற்சாக குளியல் போட்டு வருகின்றனர். ஈரோடு பவானி கூடுதுறையில் உள்ள சங்கமேஸ்வரர் கோயிலில் நடைபெற்ற ஆடிப்பெருக்கு வழிபாட்டில் பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். கர்நாடக முதல்வர் சித்தராமையாவுக்கு முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். வலிமை, மகிழ்ச்சி மற்றும் நீண்ட ஆயுளுடன் வாழ வாழ்த்துகிறேன் என கூறியுள்ளார். தருமபுரி கொப்பநாயக்கன்பட்டி தேசிய நெடுஞ்சாலையில் கட்டுப்பாட்டை இழந்த மினி சரக்கு வாகனம் சாலையோர தடுப்பு சுவரில் மோதி விபத்துக்குள்ளானதில் 2 ஸ்பாட்டிலேயே இறந்தனர், 1 படுகாயமடைந்தனர். குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம், புலி அருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. விடுமுறை தினத்தை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான டூரிஸ்டுகள் அருவிகளில் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். ஆடிப்பெருக்கை முன்னிட்டு திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் உள்ளிட்ட காவிரி கொள்ளிடம் கரையோரங்களில் காவிரி தாய்க்கு ஆரத்தி எடுத்து மக்கள் வழிபட்டனர். தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் அவரது இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி உள்ளிட்ட முக்கிய தலைவர்களுக்கு 109 வகை சைவ உணவுகளுடன் பிரம்மாண்ட விருந்து அளித்தார். கரூர் பஸ் ஸ்டாண்ட் ரவுண்டானா அருகே தீரன் சின்னமலை உருவச்சிலைக்கு மாலை அணிவிக்க வந்த கொங்குநாடு மக்கள் கட்சியினர் போக்குவரத்துக்கு இடையூறாக வாகனங்களை நிறுத்தியதால் போலீசாருக்கும் கட்சியினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. சத்தீஸ்கரில் கன்னியாஸ்திரிகள் மேல் பதிவு செய்த வழக்கை முழுமையாக ரத்து செய்ய கோரி வேலூரில் தேவாலயத்தின் வெளியே மத்திய பாரதிய ஜனதா அரசை கண்டித்து டான்பாஸ்கோ இளைஞர் குழுவைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தாம்பரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் 1 மணி நேரமாக கனமழை பெய்தது. வேளச்சேரி சாலை, முடிச்சூர் சாலை, ஜிஎஸ்டி சாலை பகுதியில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். மசனக்குடி மாயார் சாலையில் உலா வந்த ஒற்றை காட்டு யானை அவ்வழியாக சென்ற டூரிஸ்ட் வாகனங்களை சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு துரத்தியது. இதனால் மாயார் சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையுடன் செல்ல வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட முதல்வர் ஸ்டாலின் தற்போது உடல்நிலை சீரானதை அடுத்து மீண்டும் கட்சிப் பணிகளில் கவனம் செலுத்த துவங்கியுள்ளார். நிர்வாகிகளை அழைத்து ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தில் பிறப்பு விகிதம் 4 ஆண்டுகளாக குறைந்து வருகிறது. புள்ளி விவரங்களின் அடிப்படையில் 6.9% குழந்தை பிறப்பு குறைந்துள்ளது. ஆண்களை விட பெண் குழந்தைகள் பிறப்பு விகிதமும் குறைவாக உள்ளது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு மூவர்ண கொடி யாத்திரை உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ள தமிழக பாரதிய ஜனதாவில் மாநில பொதுச் செயலாளர் AP முருகானந்தம் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழகத்தில் இன்று முதல் 5ஆம் தேதி வரை 16க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் சில இடங்களில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. திருப்பத்தூர் அடுத்த பஸ்லிக்குட்டை சுப்பிரமணிய சுவாமி ஆறுபடை முருகன் கோயிலில் ஆடி 18 விழாவை ஒட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்தும் தேரெழுத்தும் அலகு குத்தியும் நேர்த்திக்கடனை செலுத்தினர். ஆடிப்பெருக்கை முன்னிட்டு கும்பகோணம் காவிரி படித்துறைக்கு வந்த புதிதாக திருமணமானவர்கள் காவிரி தாயை வழிபட்டதுடன் வாழ்வில் அனைத்து வளமும் நலமும் பெற வேண்டி பெரியவர்களிடம் ஆசி பெற்றனர். நாமக்கல் கொல்லிமலையில் உள்ள அரப்பளீஸ்வரர் கோயிலில் ஆடி 18ஆம் பெருக்கையொட்டி அரப்பளீஸ்வரருக்கும் அம்பாளுக்கும் நடந்த திருக்கல்யாண வைபவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ஆடிப்பெருக்கை முன்னிட்டு மதுரை அழகர் கோயிலுக்கு வந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நாப்புர கங்கை தீர்த்தத்தில் புனித நீராடி 2 மணி நேரம் காத்திருந்து அழகரை வழிபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் புளியங்கண்ணு கிராம பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மகாமுனீஸ்வரர் கோயிலில் 1ஆம் ஆண்டு ஆடி மாத பால்குடம் திருவிழா நடந்தது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர்.
திண்டுக்கல் முத்தழகுப்பட்டி புனித செபாஸ்தியார் ஆலயத்தில் ஆடி மாத விழாவை முன்னிட்டு 100 அடி உயர கொடிக்கம்பத்தில் செபாஸ்தியர் கொடி ஏற்றப்பட்டது. ஆடிப்பெருக்கை முன்னிட்டு மதுரை சௌராஷ்டிர பிராமண சபைக்கு பாத்தியப்பட்ட ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் திருப்பாவடை தரிசனம் நிகழ்ச்சி விமரிசையாக நடந்தது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் செயற்கை நுண்ணறிவு கொண்டு பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருப்பதை தவிர்க்க முயற்சி மேற்கொண்டு வருவதை முன்னாள் தேவஸ்தான செயல் அதிகாரி சுப்பிரமணியம் விமர்சனம் செய்வது சரியானது அல்ல என அறங்காவலர் குழு தலைவர் PR நாயுடு தெரிவித்துள்ளார். ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு தஞ்சை மாவட்டம் திருவையாறு காவிரிக்கரை புஷ்ய மண்டப படித்துறையில் புதுமண தம்பதிகள் புனித நீராடி பூஜை செய்து வழிபட்டனர். பெங்களூருவில் அதிக வட்டி தருவதாக கூறி 5000த்திற்கும் மேற்பட்டோரிடம் பணம் பெற்று மோசடி செய்து தலைமறைவாக இருந்த சிவகுமார் என்பவரை கரூர் கணபதிபாளையம் அருகே CBI போலீசார் கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் காந்திநகர் கல்லேரி பகுதியில் வனவிலங்குகளை வேட்டையாடுவதற்காக பயன்படுத்தப்படும் 4 நாட்டு துப்பாக்கிகளை பறிமுதல் செய்து அதை தயாரித்த தந்தை மகன் உட்பட 6 பேரை போலீசார் கைது செய்தனர். ஹரியானா மாநிலம் குருகிராம் பலியாவாஸ் கிராமத்தில் மனைவியுடன் பேசிய காதலன் அரிஸை ஆத்திரமடைந்த லிவின் காதலி யஷ்மத் கவுர் கத்தியால் குத்தி கொன்றார். ரஷ்யா ஜப்பான் இடையே உள்ள குரில் தீவுகளில் இன்று காலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ரிக்டர் அளவில் 6.7 பதிவாகியுள்ளது. ரஷ்யா எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை ராணுவ தளங்கள் மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் 3 பேர் கொல்லப்பட்டனர். சென்னையில் நடந்த கூலி படத்தின் இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் பேசிய நடிகர் ரஜினி, கூலி படத்தின் உண்மையான ஹீரோ லோகேஷ் கனகராஜ் தான், ஒரிஜினலாக நான் வில்லன் என்றார். மேலும் நானும் எவ்வளவு நாள்தான் நல்லவனாவே நடிக்கிறது என்றும் அவர் பேசியதற்கு அரங்கமே அதிர்ந்தது. குட் பேட் அக்லி படத்திற்கு பிறகு மீண்டும் அஜித் ஆதிக் ரவிச்சந்திரன் கூட்டணி இணைகிறது. விரைவில் படப்பிடிப்பு துவங்கும் நிலையில் படத்திற்கு அனிருத் இசையமைக்க உள்ளார். வேதாளம், விவேகம், விடாமுயற்சி படங்களுக்கு பிறகு 4வது முறையாக அஜித் படத்திற்கு இசையமைக்கிறார் அனிருத். ஹிந்தியில் ஹிட்டான கில் படத்தை தமிழ் தெலுங்கில் இயக்க உள்ளார் ரமேஷ் வர்மா. தமிழில் நாயகனாக நடிக்க துருவ் விக்ரம் பேச்சு நடத்துகின்றனர். வில்லன் கதாபாத்திரத்தில் நடிக்க உரியடி விஜயகுமார் ஒப்பந்தமாகியுள்ளார். தெலுங்கில் ஹீரோவாக பெல்லம்கொண்டா ஸ்ரீனிவாஸ் நடிக்கிறார். திரைத்துறையில் 33 ஆண்டுகளை நிறைவு செய்த நடிகர் அஜித்துக்கு குட் பேட் அக்லி படத்தின் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் வாழ்த்து கூறியுள்ளார். அஜித்தின் ஈடு இணையற்ற கடின உழைப்பு ஒரு அரிய ரத்தினம், உங்களை நேசிக்கிறேன் என்றார். விக்னேஷ் ராஜா இயக்கத்தில் தனுஷ் நடிக்கும் 54வது படத்தில் மலையாள நடிகை மமீதா பைஜு நாயகியாக நடிக்கிறார். 1991 காலகட்டத்தில் தமிழகத்தில் நடந்த அதிமுக ஆட்சிக்கால பின்னணியில் நடைபெறும் ஒரு சம்பவத்தை மையப்படுத்தி படம் உருவாகி வருகிறதா? சினிமா நகைச்சுவை நடிகர் மதன் பாபுவின் உடல் சென்னை அடையாறில் உள்ள அவரது வீட்டிலிருந்து ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு பெசன்ட் நகர் மின் மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. ஸ்பைடர்மேன் 4ஆம் பாகத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியாகியுள்ளது. இப்படம் அடுத்த ஆண்டு ஜூலை மாதம் 31ஆம் தேதி உலகளவில் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வினோத் இயக்கும் விஜய் தனது கடைசி படமாக அறிவித்துள்ள ஜனநாயகன் படத்தில் நடிகர் நரேன் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். குறைவான நேரமே வந்து போகும் சிறப்பு தோற்றத்தில் அவர் நடித்திருந்தாலும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஞ்ஞானி கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரா? மலையாளத்தில் அவர் நடித்துள்ள சாகசம் படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் இந்த தகவலை பகிர்ந்துள்ளார் நரேன். இசையமைப்பாளர் GV பிரகாஷின் சகோதரியான பவானி ஸ்ரீ விடுதலை படத்தில் நாயகியாக நடித்தார். அடுத்து காளிதாஸ் 2வில் போலீஸாக நடித்து வருகிறார். தற்போது வெங்கி அட்லூரி இயக்கும் சூர்யாவின் 46வது படத்தில் மமிதா பைஜு நாயகியாக நடிக்கும் நிலையில் பவானி ஸ்ரீ 2வது நாயகியாக ஒப்பந்தமாகியுள்ளார். இவர்களுடன் ராதிகா, பாலிவுட் நடிகை ரவீனா டாண்டன் ஆகியோரும் நடிக்கின்றனர். பொள்ளாச்சி ஆனைமலை மாசாணியம்மன் கோவிலில் நடிகர் விமல் நடிக்கும் வடம் என்ற புதிய படத்திற்கான பூஜை நடைபெற்றது. இந்த படம் ஜல்லிக்கட்டு தொடர்பானது என்றும் நம்பும்படியான சண்டை காட்சிகள் நிறைந்த படமாக உருவாக்க திட்டமிட்டிருப்பதாகவும் நடிகர் விமல் தெரிவித்தார். என் நிறை குறைகள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு இந்த 33 ஆண்டுகள் என் மீது அன்பு வைத்து கொண்டாடிய ரசிகர்களுக்கு நன்றி. உங்கள் அன்பை என் சுய லாபத்திற்காகவோ தவறாகவோ பயன்படுத்த மாட்டேன் என நடிகர் அஜித்குமார் கூறியுள்ளார்.